அவரோட தீவிர குற்ற வழக்குகள் வெவ்வேறு இருந்தாலும், அவர் மேல இருக்க நன்னடத்தையில இந்த ஜாமீன் நாங்க குடுக்கல. அடிப்படை உரிமையில தான் இந்த ஜாமீன் குடுத்துருக்கோங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாரு. இது அமைச்சர் பதவி வேணுமா? இல்ல ஜாமீன் வேணுமாங்கிறது இப்படி கேட்கறது ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு தலகுனிவா இருக்காதா? முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு தானே இது. அது இதில மட்டும் தானா? பிஎம்எல் ஆக்ட்ல இது போன்ற குற்றங்களுக்கு ஜாமீன் கிடையாது. கெஜ்ரிவாலுக்கு அப்படி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த மாரி ஒரு ஆர்டர் போடலங்கிற மாரி சொல்றாங்க. முதலமைச்சரா கெஜ்ரிவால் போவாரு. இவர் செந்தில் பாலாஜிங்கிற அமைச்சர் தான். அது முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சர போடலாமா, வேண்டாமாங்கிற ஒரு அதிகாரம் இருக்கனால தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்காங்க. இந்த ஒரு வாதத்த கொண்டு இப்போ வைக்கிறாங்களே, இது அசிங்கமா இல்லையா? அத பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். அவர் சமீபத்தில் நடந்திருக்கிற நிகழ்வுகளை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சார், நேற்று உச்சநீதிமன்றத்தில செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மனுவை மறுக்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாமீன் வேணுமா? அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அத நீங்க என்னவா பார்க்குறீங்க சார்? அதாவது அ இது பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஜாமீன் மனு எப்படி கிடைக்கும்? பிஎம்எல் ஆக்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? செந்தில் பாலாஜி என்னென்ன மாரி விஷயங்கள கடந்து வந்தார்? இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணா, நேத்து அவங்க கோவப்பட்டதற்கும், நேத்து அவங்க கேட்டதுடைய அந்த விஷயங்களும் தெரியும். செந்தில் பாலாஜி வழக்குல 2015ல ஜாப் ராக்கெட் மேட்டர்ல வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில பல்வேறு வாதங்களுக்கு நடுவுல, நான் பணத்த திருப்பி குடுத்துட்டேன். ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்துட்டேன். வழக்க ரத்து பண்ணுங்கன்றப்போ, அப்பவே இடி வந்துடுச்சு உள்ள. ம். ஆனாலும் வழக்க ரத்து பண்ணோன்ன, இடி உள்ள வர முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இடி ஒரு இடத்துல ரெய்டு ஏதாவது வரணும்னா, ஒரு ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் மூல வழக்கு ஒண்ணு இருக்கணும். ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இந்த மாரி இருக்கணும். வழக்கே இல்லன்னோன்ன, இடியால ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ இடி சம்மனுக்கும் ரத்து பண்ணோம். அந்த மாரிலாம் போயி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் போய் வழக்கு போட்டப்போ, வழக்கு விசாரிக்கிற அன்றைய நீதிபதிகள், இது எப்படி சரியா இருக்கும்? இது என்ன 2 தனிநபர்கள் கொடுக்கல் வாங்கலா இருந்தா நீதிமன்றத்துக்கு வெளிய முடிச்சுக்கலாம். இது அரசு வேலை சம்மந்தப்பட்டது. அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர் இவங்கலாம் சம்மந்தப்பட்டதுனால, இது பிசி ஆக்ட் கீழ விசாரிக்க வேண்டிய வழக்கு. இத எப்படி ரத்து பண்ணுவீங்க? அப்படின்ட்டு வழக்குக்கு உயிர் குடுக்கும்போது, இடியும் அப்ப நாங்களும் விசாரணை ஆமா வழக்கு இருக்குல்ல நீங்களும் விசாரிக்கலான்றாங்க. அனுமதி கிடைக்குது. அதுக்கு பிறகு இடி விசாரிக்கும் பொழுது, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2015லேருந்து 2022, 23 வரைக்கும் நான் சொல்ற இவ்வளோ நேரம் சொன்னது இந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் இடி விசாரணை அதுன்னு வரும்பொழுது, வந்த இதில சம்மனுக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு அவர அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது, அப்புறம் ஜெயில்ல இருந்தது. இந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிஎம்எல் ஆக்ட்ல இவர் கைது செய்யப்பட்ட பிறகு, இவருக்கு விடுதலை, ஜாமீன் கிடைக்கிறது நடக்கவே நடக்காதுன்றது தான் எல்லாருடைய இதுவும். சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாருடைய இதுவும். ஏன்னா, பிஎம்எல் ஆக்ட்ல இது போன்ற குற்றங்களுக்கு ஜாமீன் கிடையாது. ஜாமீன் கிடைக்கணும்னா, நீங்கள் உங்களை நீங்களே குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கணும். என்ன குற்றச்சாட்டு இருக்கோ, அந்த குற்றச்சாட்டு இல்ல, இவர் மேல தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீதிமன்றம் நம்பணும். அதற்கான எல்லாத்தையும் நீங்க எடுத்து வைக்கணும். அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லன்றதுனால தான் பல பேர் பிஎம்எல் ஆக்ட்ல கைதானவர்கள் வெளிய வர முடியாம இருந்தாங்க. அதுல முக்கியமானவரு மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் இவங்கலாம் டெல்லில. அப்ப அவங்களுக்கே ஜாமீன் கிடைக்கல. அப்படின்றப்ப இவருக்கு எப்படி கிடைக்கும்? நேற்று கூட உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவரோட தீவிர குற்ற வழக்குகள் வெவ்வேறு இருந்தாலும், அவர் மேல இருக்க நன்னடத்தையில இந்த ஜாமீன் நாங்க குடுக்கல. அடிப்படை உரிமையில தான் இந்த ஜாமீன் குடுத்துருக்கோங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாரு. இது அமைச்சர் பதவி வேணுமா? இல்ல ஜாமீன் வேணுமாங்கிறது இப்படி கேட்கறது ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு தலகுனிவா இருக்காதா? முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு தானே இது. அது இதுல மட்டும் தானா? பல இதுல வாங்கி கட்டிக்கிறாங்க. இப்ப டாஸ்மார்க் டாஸ்மாக் இது மேல. பண்ணாங்க. அதனால இவர்களுக்கு யார் ஐடியா குடுக்குறா? யார் என்ன பண்றான்றதெல்லாம் தெரியாது. ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சரும், அமைச்சர்களும் நேரடியாக போய் பார்ப்பதுன்றதே ஒரு தார்மீக ரீதியான ஒரு தவறான விஷயம். அதற்கு பிறகு அவரை இலாகா இல்லாத அமைச்சரா வச்சிருப்பது. இந்த மாரி பல விஷயங்கள் ஊருக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனா அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க, நம்ம இவர தியாகின்னு சொல்ட்டா எல்லாரும் மக்களும் இவர தியாகின்னு சொல்ருவாங்க அப்படின்னு. அவர்களுக்கு அவர் தேவைப்படுகிறார். ஆனா மக்கள் அத எப்படி பார்ப்பாங்கன்ற பார்வை இருக்கணும். நீதிபதியே என்ன சொன்னார்ன்னா, நான் சொன்னேனே, இவ்ளோ விஷயத்துக்கு பிறகு நான் ஜாமீன் குடுத்தேன். ஏன் குடுத்தேன்னா, என்னுடைய என்னுடைய பார்வையில
ஒருத்தர் நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடாதுனால இந்த இதையே நான் மாற்றி ஆர்டிகல் 21 பிரகாரம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். குடுத்ததை நீங்க என்ன வெட்கப்பட வைக்கிறீங்க. ஏன் குடுத்தேன்னு எனக்கு யோசனையா இருக்குது. நீங்க சொல்லுங்க சிபில் அப்படின்னு அவரு கேட்குறாரு. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜாமீன் குடுத்தேன் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, ஆமா இல்ல. இதை பயன்படுத்தி எத்தனை பேர் வெளிய வந்தாங்க உங்களுக்கு தெரியும்ல. ஜாபர் சாதிக் ம். சேம் அதே சொல்லுங்க, சொல்லுங்க. ரீசன் தான். இன்னும் மெரிட்லயே கிடையாது. அந்த அந்த தீர்ப்புலயே சொல்றாங்க. இவரு இந்த குற்றம்லாம் செஞ்சிருக்காரு. ஆனாலும் ஆர்டிகல் 21 பிரகாரம் இவர் ரிலீஸ் பண்றேன்னு ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணுது. இப்ப நீங்க இடி சுப்ரீம் கோர்ட் போனா ஓகா அங்க இருக்காரு. நாங்க குடுத்தது தானே, அந்த அடிப்படையில தானே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் அப்படின்ருவாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் எத்தன பேருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்க இந்த மாரி குடுக்கும்பொழுது, நான் அவரு ஒண்ணும் அமைச்சர்ன்னு எங்கேயும் சொல்லிக்கிட்டு இது பண்ணலையே அப்படின்னு முகுல் ரோத்தகி கேட்குறாரு. நாங்க இவர ஜாமீன் குடுத்துட்டு நீங்க அமைச்சரா பொறுப்பேத்துக்கங்கன்னு நாங்க ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு திருப்பிட்டு கேட்குறாங்க. அவரு அதோட வாய மூடிக்கிறாரு. உடனே இந்த பிரச்சனை என்னன்னு முடிவு பண்ணுங்க. ஜாமீனா? அமைச்சர் பதவியா? அப்படின்னோனே மிலாட் வேண்டாம் நம்ம வேறு மாநிலத்துக்கு மாத்திக்கலாம். நோ, நோ. 1000 சாட்சிகள் இருக்காங்க. 1000 பேர இவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டா எல்லாம் வருவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்றாங்க. அப்ப என்னதான் வாய்ப்பு? ஒரே வாய்ப்பு நீங்க முடிவு பண்ணுங்க. அப்படின்றப்போ இவங்க இந்த வாதங்கள் என்னென்னவோ வச்சு பார்க்குறாங்க. எதுவும் செல்லவில்லை. அவரு ஏறி அடிக்கிறாரு. இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு. அப்போ வேற வழி இல்லாம நாங்க வந்து டைம் குடுங்க எங்களுக்குன்னோனே, அவர் துஷார் மேத்தா சொல்றாரு, இவங்க எப்ப பார்த்தாலும் டைம் கேட்கறது, அதுக்கப்புறம் வாதம் பண்றது. இதே வேலையா போச்சுன்னப்போ, இல்ல, இல்ல. நாங்க டைம் கேட்டது எங்களுடைய பதில சொல்றதுக்கு. திங்கட்கிழமை நாங்க சொல்றோம். இப்ப திங்கட்கிழமை சொல்லுங்கன்றாங்க. கிட்டத்தட்ட செக்மேட். நீங்க தப்பிக்க முடியாது. ஜாமீனா? அமைச்சர் பதவியா? இல்லங்க எனக்கு ஜாமீன்லாம் வேணாம். நான் உள்ள போறேன். நான் அமைச்சரா இருக்கல. எனக்கு ஜாமீன் இருந்தா போதும். நான் வெளிய இருக்க விரும்புறேன். அப்படின்னா ஜாமீன் கிடையாது. அமைச்சரா இருக்கக்கூடாதுன்ருவாங்க. இது இன்னொரு வடிவம். எப்படி கெஜ்ரிவாலுக்கு போக்கூடாது, ஃபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது என்னது? அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு தான் அதோடைய அர்த்தம். இல்ல நேரடியா அதத்தான் சொன்னாரு. இப்ப இங்க இருக்கிற தமிழ்நாடு ஊடகங்களும், திமுக சார்ந்த அமைப்புகளும் எல்லாம் சேர்ந்து, கெஜ்ரிவாலுக்கு வந்து அப்படி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த மாரி ஒரு ஆர்டர் போடலங்கிற மாரி சொல்றாங்க. முதலமைச்சரா கெஜ்ரிவால் போவாரு. இவர் செந்தில் பாலாஜிங்கிற அமைச்சர் தான். அது முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சர போடலாமா, வேண்டாமாங்கிற ஒரு அதிகாரம் இருக்கனால தான் உச்சநீதிமன்றம் தலையிடு இருக்காது. இந்த ஒரு வாதத்த கொண்டு இப்ப வைக்கிறாங்களே, இது அசிங்கமா இல்லையா? அத பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. தியாகின்னு சொன்னாங்கல்ல. அப்போ நீங்க கெஜ்ரிவாலுக்கு இப்படி சொல்ட்டாங்கல்ல. உங்களுக்கு இப்படி சொல்லல. அப்ப அத காப்பாத்திக்கணும்ல. உங்களுக்கு அவரு சொல்றாரு நேத்து. அதான் சொல்றாரு. எப்படிப்பட்ட நிலைமையில நான் வந்து குடுத்தேன். எதெல்லாம் உடைச்சு குடுத்தேன். அதுக்கு நான் வெட்கப்படுறேன். என்ன வந்து வெட்கப்பட வச்சுட்டீங்க அப்படின்றாரு. அப்போ அவரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாரு. லாஸ்ட்ல அதில தான் கொண்டு போய் செக்மேட் வச்சுட்டாரு. இன்னொரு தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்றத்தில நேத்துக்கு வந்தது. டாஸ்மார்க்ல வந்து இடி ரைடு பண்ணது வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிற ஒரு விஷயமும், 3 விதமான விஷயங்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அத வந்து நேத்து உயர்நீதிமன்றம் அதிலேயுமே வந்து அந்த மனுவ வந்து இது பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இடி தொடர்ந்து அத விசாரணை நடத்தலாங்கிற மாரி ஒரு அனுமதியும் குடுத்துட்டாங்க. இத எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம ஊர்ல பத்திரிகைக்காரர்கள் வந்து நுனிப்புல் மேய்வாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப ஈடி கேஸ் அப்படின்னா, ஈடி கேஸ்னா என்ன? பிஎம்எல்ஏன்னா என்ன? ஈடி ரெய்டுனா என்ன? ரெய்டுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு? இவங்க இந்த வழக்குல இப்படி போறாங்களா? அது நிக்குமா? நிக்காதா? இது மாரி குறைந்தபட்ச ஒரு விவாதம் கூட நடத்த மாட்டாங்க. நடத்தினாலும் அவர் அடுத்த நாள் அவர் அந்த எடிட்டர் போஸ்ட்லயோ அதில இருக்க இருப்பாரான்னு மாட்டாங்க. தெரியாது. சரி கீழ்மட்ட லெவல்ல இருக்க யாராவது சிந்திப்பீங்களாடா? அப்படின்னு கேட்டாலும் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. இந்த லாடம் கட்டின குதிரை மாரி இவரு என்ன சொல்றாரோ, இப்ப சரவணன் சொல்லுவாரு, அவங்க வழக்கறிஞர். அடிச்சு நவுத்திருவோம். ஈடிக்கு தடை விதிச்சுருவாங்க. இடி ஆஃபீசர் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, இடி ஆஃபீசர்கள் சிக்கினார்களா? இப்படி தான் நியூஸ் போடுவாங்க. எப்படிங்க சிக்குவாங்க? பிஎம்எல் ஆக்ட் அது அவங்களுடைய ரெய்டு இதாச்சே, பிரிலிமினரி ஸ்டேஜ் ஆச்சே. இது எப்படி இதுன்னா அந்த கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. அதில ஒரு வகை தான் இப்ப ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு. அவ்வளோதான். ஆளுநர் வந்தோனே என்ன சொன்னாங்க? முதல் முதல்வர் தான் வேந்தர். வேந்தர். ஆளுநர் அந்த ஆளுநர் தூக்கி அடிக்கப்பட்டார். வேந்தர் பதவியிலிருந்துன்னு. ஆக்சுவலா டெக்னிக்கலா இவங்க யாருமே அந்த தீர்ப்ப படிக்கல. அவங்க சொன்ன அந்த 10 மசோதா நிறைவேறணும். அந்த மசோதால இருந்தது. துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் முதல்வருக்கு. துணைவேந்தர்களை முதல்வர் நியமிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக, ஆளுநர் வேந்தர் பதவியிலேருந்து போகணும்னு அர்த்தம் இல்ல. அப்ப நேத்து ஒரு பேட்டியில ஒரு சரவணன் சொல்றாரு, "ஆளுநர் எப்படி கூட்டுறாருன்னு பார்க்குறோம். கூட்டி தான் பார்க்கட்டுமேன்னு." கூட்டிட்டாரு. நடத்தி தான் பார்க்கட்டுமே. நடத்திட்டாரு. அங்க அவரு பேசி தான் பார்க்கட்டுமே. இதோ பேசிட்டாரு. தலைநகரம் வடிவேலு மாரி மாறிட்டாரு. அவ்வளோதான். "வாடா என் தெருவுக்கு வா. வா, வா அங்க வான்னு." இது என்னன்னா, இவர்களுக்கும் சட்டம் தெரியவில்லை. இவர்களும் எப்படி எனக்கு உண்மையிலேயே சொல்றேங்க. நான்லாம் ஒரு காலத்தில திமுகல இருந்தேன். இவங்கலாம் உலகத்திலேயே
பெரிய அறிவாளிலாம் நினச்சிருந்தேன். ரஷ்ய அதிபர்களுக்கு, அமெரிக்க அதிபர்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு என் தலைவனுங்கலாம் அப்படின்னு. இன்னும் பல 200 திமுக உறுப்பினர்கள், பொதுமக்கள்ல பலர், பத்திரிகையாளர்ல இந்த சார்பு பத்திரிகைகள்லாம் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. இப்ப தெரியுதா இவர்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு? இதுல ஒரு வகை தான் அந்த இடி ரெய்டுன்றது. ரெய்டு என்பது எல்லாருமே பண்ணக்கூடியது. ஐடி சர்ப்ரைஸ் ரெய்டு பண்ணுவோம். ஐடி வந்து, சார் உங்க நிறுவனம், நீங்க பினாமியா வச்சுக்கிற 5 நிறுவனம், ப்ளஸ் உங்க நண்பர்கள் நிறுவனம், இந்த மாரி இதுக்கெல்லாம் நான் வந்து அடுத்த மாசம் 8ஆம் தேதி ரெய்டு வரப்போறேன். நீங்க குடுங்க. வந்து உஷாரா இருந்துக்கங்க. இப்படி சொல்லிட்டா வருவான்? சார் ரெய்டுன்னா இன்னொன்னு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அமித்ஷா கூப்பிட்டு, இல்ல நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு, "ஏய் போய் நான் நாளைக்கு ரெய்டு பண்ணுப்பா" அப்படின்னோன்னே, "அப்படியா? இதோ பண்றேன்" அப்படின்ட்டு டாஸ்மார்க் அலுவலகத்துலாம் பூந்து ரெய்டு. அந்த மாரி இன்னும் ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கிறான். ரெய்டுன்றது அது கிடையாது. நீங்க இப்ப நீங்க உங்க மேல உங்கள்ட்ட நானு ஐடி ரெய்டு வரணும். நீங்க வந்து ஒரு நிறுவனம் நடத்துறீங்க. அது எனக்கு நேரடியா தெரியும். ஏதோ நீங்க வருமானத்தில பிரச்சனை இருக்கு. நீங்க தாக்கல் செய்ததுக்கும், உங்க வருமானத்துக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு. அத நான் நான் வந்து முதல்ல அதுக்கான டாக்குமெண்ட் எடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. அப்போ நீங்க ஒரு 10,00,00,000க்கு பில்டிங் வாங்கியிருக்கீங்க போன மாசம். அத நீங்க காமிக்கல. ஒரு ரூ. 5,00,00,000 பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. அத காமிக்கல. அப்போ நானு அந்த பில்டிங் வாங்குன பத்திரப்பதிவு அலுவலகத்துல போய் அந்த டாக்குமெண்ட், பேங்க்ல அந்த ஸ்டேட்மெண்ட், இது இல்லாம நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து உங்களுடைய நண்பருக்கு ஒரு அமௌண்ட் குடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஒய்ஃப் பேர்ல ஒரு இது வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா, நான் அதோடைய டாக்குமெண்ட் எடுக்கணும். அத எடுக்கணும், இத எடுக்கணும். நண்பருக்கு நண்பர். உங்க சொந்தக்காரருக்கு சொந்தக்காரு. இந்த மாரிலாம் நீங்க பண்ணி வச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு 10 தொடர்புள்ள இது இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? 10 தொடர்புள்ள இடங்களுக்கான டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு அலுவலகம், பேங்க் கிரவுண்ட் ஒர்க் ஸ்டேட்மெண்ட், பண்ணணும் கண்டிப்பா. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இத பண்ணிட்டு, உங்க வீடு எங்க இருக்கு? அவர் வீடு எங்க இருக்கு? அவரு அது ஆஃபீஸ், இன்னொரு ஆஃபீஸ் எங்க, ஒரு குடோன் எங்க இருக்கு? எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து கிளப் பண்ணி, என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பண்ணி ஒரு கிளியர் கட் வரணும். இது கீழ இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. இப்ப நான் பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்றோம் மேலதிகாரினா, கீழ் லெவல் அதிகாரினா அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோம். ரெய்டு வரப்போறாங்க, உஷாரா இருந்துக்கன்னு. அதோட நீங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவீங்க. அப்போ இது தெரியாம ஒரு 5, 6 பேர் மட்டும் அந்த வேலைய பண்ணுவாங்க. அத முடிச்சுட்டு, இப்ப அதுல உங்களுடைய சொத்து பத்திரத்த சேதகரிக்க போறான்னா, அவனுக்கு வெறும் அசைன்மென்ட் அது மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு ஏன்லாம் தெரியாது. அங்க போய் இந்த டீட்டெயில் மட்டும் எடுத்துட்டு வான்னுவாங்க. இப்படி தான் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்து முடிச்ச உடனே, இத வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவாங்க. இவர் சம்மந்தப்பட்ட 10 இடங்கள்ல ரெய்டு. அந்த 10 இடங்களுக்கான பெர்மிஷன அடிஷனல் கமிஷனர்ட்ட, இல்ல ஜாயிண்ட் கமிஷனர்ட்ட குடுத்து வாங்குவாங்க. முதல்ல அவர நம்ப வைக்கணும். சார் இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த மாரிலாம் இருக்கு. ஃபெயிலியர் ஆகாது சார். இது ரைட். அவரு ஓகேன்ட்டாருன்னா, அதற்கு பிறகு அந்த 10 இடங்கள் என்னென்னன்னு ரெய்டு பண்றதுக்கான டீட்டெயில் எல்லாம் எடுத்துருவாங்க. 10 அட்ரஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இதற்கு பிறகு இந்த 10க்கான 10 டீம் பிரிச்சுருவாங்க. 10 டீமுக்கும் இங்க தான் ரெய்டு போறோம்ன்னு தெரியாது. 10 டீமுக்கும் இது போட்டு சீல் பண்ணி கையில குடுத்துருவாங்க. 10 டீம் போறதுக்கான வாகனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டுரும். அன்னைக்கு காலையில கிளம்பும்போது அந்த சீலிட்ட கவர குடுப்பாங்க. கரெக்ட்டா 7 மணிக்கு ரெய்டு ஆரம்பிக்கும். அப்ப 6:30 மணிக்கு எல்லாரும் இப்ப டி நகர்ல இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, டி நகர்ல முக்கியமான இடத்துல நில்லுன்ருவாங்க. 6:30 மணி, 6:45 மணிக்கு சீல உடைச்சுட்டு, இந்த தெரு, இந்த வீடு நம்பர் எல்லாம் அங்க போயிட்டு, எல்லாம் அட் அ டைம்ல பூந்துருவாங்க உள்ளக. யாரும் யாருக்கும் எங்கேயும் தகவல் குடுக்க முடியாது. இப்படி ரெய்டு நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்க? குறைஞ்சது 6 மாசம் காலங்களா? குறைந்தது அவங்க திறமைக்கு 2 மாசம், 3 மாசம் ஆகும். மோசமா. அப்போ நைட்டு திரும்பி காலைல வர முடியுமா? அப்போ இது வந்து நீங்க எப்படி பழிவாங்குற உணர்ச்சி ஏஜென்சிகள ஏவுறாங்கன்னு சொல்ல முடியும். இன்னொன்னு இவர்கள் சக்தி படைத்தவர்கள். ரெய்டே சட்டவிரோதம்னு சொல்லி போறவங்க, இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க? இல்ல இந்த வழக்குல கூட மாநில சுயாட்சி இதுல கொண்டு வந்திருக்காங்க. மாநில சுயாட்சி எல்லாமே கூட மனித உரிமை மீறல கொண்டு மனித வந்துட்டாங்க. உரிமை மீறல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ரெய்டு வர்றாங்க. பிரிலிமினரி ஸ்டேஜ் ரெய்டு வந்து உள்ள பூந்த உடனே, அவங்க எந்த அடிப்படையில வர்றாங்க? அமலாக்கத்துறை, பிஎம்எல் ஆக்ட், அந்த இது விதி பிரகாரம், அந்த சட்ட பிரகாரம் வர்றாங்க. உள்ள வந்தோனே எல்லாரையும் இது பண்ணி, பிஎம்எல் ஆக்ட்ல வாக்குமூலம் வாங்கினால், நீங்க வெளியில மாத்தி சொன்னா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. சிஆர்பிசி மத்த இதில ஐபிசி, இப்ப இருக்கிற பிஎன்எஸ்லலாம் ஒரு வாக்குமூலத்தை காவல்துறை அதிகாரி வாங்குனா, நீங்க கோர்ட்ல என்ன மிரட்டி வாங்குனாங்கன்னு மாத்தலாம். ஆனா பிஎம்எல் ஆக்ட்ல செக்ஷன் 17 பிரகாரம் வாக்குமூலம் குடுத்தீங்கன்னா, மாத்தி குடுத்துட்டேன், மிரட்டுனாங்கலாம் சொல்ல முடியாது. அதில சீஸ் பண்ற பொருளுகள், இது இனி வேற லெவல்ல இருக்காங்க இடி. அவரு என்னுடைய ஆப்பிள் நான் தொறக்க மாட்டாங்க, நான் தரமாட்டேன். தர வேணாங்க. உங்க பாஸ்வேர்ட் சொல்லுங்க. அவங்களுடைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து
அப்படியே குளோனிங் பண்ணிடுறாங்க. அதுக்கான எல்லா வசதியும் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ 3 செல்னா 3 செல்லு அந்த மாதிரி. இந்த மாதிரி அதிகாரிகள் இது இவர் அந்த இவர் சேர்மன் விசாகன், அந்த சார். எம்டி சங்கீதா, இன்னொரு துணை பொது மேலாளர், இன்னொரு ஒரு ஒரு ஆண் அவர் எல்லார்கிட்டேயும் எல்லா டீட்டெயிலு லேப்டாப்பு அது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அறிக்கை 1000 கோடி ரூபா அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நடந்திருக்குன்னு சொன்னது. பாட்டில் 10 to 30 ரூபா எம்ஆர்பிக்கு அதிகமாக வாங்கினது, சட்டவிரோத பார்கள், அப்புறம் பேரலலா விற்பனை. அதற்கு பிறகு பாட்லிங் கம்பெனி சாராய ஆலைகளும் டைப் வச்சுக்கிட்டு பண்ணது. இந்த மாதிரி ஒரு ரெய்டில் பல வகையான குற்றங்கள் இருக்குது. அப்புறம் இது டெண்டர் விட்டது, டிரான்ஸ்போர்ட் டெண்டர் 100 கோடி ரூபா டெண்டர்னா சிங்கிள் பிட்டர் அதிகமாக இருக்கணும்ல. ஒரு டெண்டர் கேட்குறோன்னா 4 பேர் 5 பேர் கேட்டு அதில் ஒருத்தர் அதில் கூட உங்களுக்கு நடிக்கிறது தான். 5 பேர் போட்டாலும் 5 பேர் நம்மளாவே இருப்பான். அதில் ஒருத்தன் கொடுத்த மாதிரி கணக்காக பாரோட டெண்டர். அதுக்கு கூட இவங்க தயாராக இல்லை. ஓடா யார் கேட்பா நம்மள அப்படின்னு. அப்புறம் இந்த டெண்டரும் அப்படிதான், பார் டெண்டரும் அப்படிதான். இது எல்லாமே வந்து எடுத்துட்டு ரெய்டு பண்ணி நான் இவ்வளோ டீட்டெயில் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்ட பிறகு ரெய்டு சட்டவிரோதம் அப்படின்னு போகிறாங்க. அந்த மனு தாக்கல் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பெஞ்சு போகும்பொழுது எங்களை கேட்காமல் இனிமேல் ரெய்டு வரக்கூடாது, நீங்கள் ஆர்டர் போடுங்க, இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. 60 மணி நேரம் அடைச்சி வச்சுருந்தாங்க. இது மனித உரிமைக்கு எதிரானது, பெண்களை இது பண்ணல அது இதுன்னு. ஜட்ஜிங்க பார்த்துட்டு என்னங்க ரெய்டு வர்றதுக்கே உங்கள்கிட்ட கேட்கணுமா, என்னங்க இது இப்படி போட்டிருக்கீங்க மனு, 19 ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க, போய் திருத்திட்டு வாங்க போங்க அப்படின்னு. சரிங்க மேல நான் திருத்திட்டு வரேன், உங்களை கேட்டு ரெய்டுன்றீங்க, நான் திருத்திட்டு வரேன். அந்த கேப்பில் இந்த ஒரு அடுத்த பெஞ்சு உட்காரத்துக்குள்ளே இவங்க தெரியுது அவங்களுக்கு, சரி இது வேணாம் நம்ம விலகிடுவோம், இதுலேருந்து நான் விலகிடுறேன்னு விலகிடுறாங்க 2 பேரும். இதில் அந்த ஆர்குமெண்ட்டில் 60 மணி நேரம் அடைச்சி வச்சோன்றப்போ நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க வேண்டியிருக்கோம், எங்கள்கிட்டயே போய் சொல்கிறீங்களா அப்படின்னு ஜட்ஜி ஒருத்தர் சொல்கிறத ஊடகங்கள் உடனடியாக, அதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது, எடுத்து இதுதான் லீடு அப்படின்னு, பொய் சொல்லாதீர்கள், தொலைத்து கட்டி விடுவோம், சிசிடிவியை பார்க்க வேண்டியிருக்கும், உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை அப்படி இப்படின்னு அதை பெருசாக லீடாக்குனாங்க. எங்களை கேட்காம வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்படி 19 மனு போடுறீங்களே, என்னங்க இது, போய் திருத்திட்டு வாங்கன்னு சொன்னதை அப்படி யாருமே மறைச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் பேசணும். அதற்கு பிறகு இந்த அமர்வு நகர்ந்தோன்னா இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அமர்வு வந்து உக்காந்துச்சு. அதுக்கிட்டே இவங்க பாட்சா பழிக்காது, சட்டம்னா சட்டம்தான் அப்படின்ற அமர்வு அது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சீனியர் கவுன்சிலை விட்டு தலைமை நீதிபதிகிட்ட போய் இது விசாரிக்கக்கூடாது, இந்த அமர்வு விசாரிக்கக்கூடாது, இந்த அமர்வில் வந்து வேறு அமர்வு எதுக்கு, அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அந்த அமர்வு விசாரிக்கக்கூடாதுன்னு அந்த அமர்வு முடிவு பண்ணணும். இங்கே நம்மால் நாம போடுறான், வேறு நீதிமன்றத்துக்கு, வேறு மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரிக்கை. என்ன இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு வேறு நீதிமன்றத்துக்கு ஆள்ற மாநிலத்தை ரெய்டு. அது ரெய்டு இப்படி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீ வழக்குக்கு போயிட்ட, போன உடனே ஒரு ஸ்டேவும் வாங்கிட்ட, அவன் ரெய்டு எடுத்த பொருளை கூட பிரித்து பார்க்க முடியாது, அப்படியே வச்சுன்னு உட்காந்துருக்குறான், அவளை பார்த்துக்குங்க. இதில் போய் எங்கே நீ இது பண்ணுவேன்னா உச்சநீதிமன்றம் பார்க்குது, ராசா கீழே தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களா, அங்கே போங்க, அங்கே ஏதாவது உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இங்கே வாங்க. பொதுவாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படி தான் சொல்லும். முதல்ல இதை நம்ம இப்போ உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த நீதிமன்றத்தில் இப்படி இருக்குது, நீங்கள் அதுன்னா முதல்ல அங்கே முடிட்டோம், என்ன சொல்கிறாங்க பாரு, அப்புறம் வா நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. சிங்கிள் ஜட்ஜி பிரச்சனை, அது முடிட்டோம், அப்புறம் வா டபுள் பெஞ்சாக என்னன்றதை நான் முடிவு பண்ணுறேன்னு. இதுதான் நீதிமன்ற நடைமுறை. முடிச்சுட்டு வராசான்ட்டாங்க. இங்கே வந்து அவர் வா, நாங்கள் தான் போட்டோம்ல 2 பேர் பெஞ்சு, அது போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, அவமானப்படுத்துறீங்களா, கொஞ்சமாக நம்பிக்கை வைங்க அப்படின்னு போட்டு வச்சு செஞ்சு விட்டார். அதுக்கு பிறகு இவங்க ஒரு சீனியர் கவுன்சில் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்து சௌத்ரி, அவர் 2 நாளாக பேசுகிறார், 2 நாளாக பேசினார், இவரே சலிச்சு போய் என்னங்க இது. அதுக்கப்புறம் இடிக்கு வாதாடுறதுக்கு இது கிடைக்கல, இன்னொரு நாள் தள்ளி வச்சாங்க. அன்னைக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, விக்ரம் சிங் ஏதோ ஒரு பேர், அவர் சீனியர் கவுன்சில், அவரு ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அரசு தரப்பு இவர் ராமன், அவரு தனியாக பேசுகிறார். இது எல்லாம் முடிஞ்ச உடனே நேற்று தீர்ப்பு வருது. எல்லாரும் பேசுனதும் அடிப்படை சாராம்சம் என்னன்னா, இவங்க யார் வரத்துக்கு ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி சொன்னார் தெரியுமா, ரொம்ப சாஃப்டாக பேட்டி கொடுத்தா தெரியுமா, ஏங்க நான் தான் எல்லா ஊழியர்கள் தப்பு நான் நடவடிக்கை எடுத்துட்டோம், அதுக்கு எதுக்கு பிறகுங்க இடி வருது அப்படின்னு கேட்டார்ல. இதை கொஞ்சம் கோபமாக விளையாட்டு சட்டப்பிரிவுலாம் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வரலாம்,
ஸ்டேட் இதுக்குள்ளே இவங்க எப்படி வரலாம், இது உரிமை மீறல். ரெண்டாவது, இவர்கள் எந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லாமல் எப்படி வந்தாங்க, இசிஐஆர் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி அராஜகமாக ஹராஸ்மெண்ட் பண்ணி 60 மணி நேரம் பெண்களை எல்லாரையும் பண்ணாங்க. இவங்க வந்து பஞ்சநாமால எனக்கு என்னன்னு இது பண்ணிக்கிட்டாங்க. வாக்குமூலம்லாம் இப்படி தான் வாங்கலாம், இப்படி இப்படிலாம். அதுக்கு அவங்க பதில், நாங்கள் பிஎம்எல் ஆக்டில் சொன்ன அடிப்படையில் நாங்கள் இது பண்ணோம். எங்களுக்கு உரிமை இருக்குங்கிற ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸு 1க்கு 46 இருக்குது. அதனால் நாங்கள் அந்த அடிப்படையில் வந்தோம். பிசி ஆக்டில் தான் இருக்குது எல்லாமே, லஞ்ச ஒழிப்பு துறைக்கில். நாங்கள் வரதுக்கான அடிப்படை உரிமை இருக்குது. பிஎம்எல் ஆக்டில் நாங்கள் வாக்குமூலம் வாங்கினோம். அது எங்களுக்கு வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தா 10 நாள் பொறுத்து அவங்க லெட்டர் எழுதுறாங்க சில டாக்குமெண்ட்டுக்கு, நாங்கள் தரத்துக்கு அவகாசம் வேணுங்க. அதில் அவங்க குறிப்பிடணும்ல. ரெண்டாவது, நாங்கள் ஊழியர்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், அது ஊழியர்கள் வந்து சொல்லிட்டோம். நீங்கள் ஏன் வர்றீங்க, நீங்கள் என்னங்க அக்கறை பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுக்கான உரிமை இல்லை. ரெண்டாவது, ரைடு வரக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் கம்பெனி ஆக்ட் கீழே பதிவு பண்ணியிருக்கீங்க, இந்த குற்றம் இருக்குன்னா நாங்கள் ரைடு வருவோம். அதனால் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் என்ன வேணால் செய்வோம் பிஎம்எல் ஆக்ட் கீழே, நீங்கள் அது கேட்கறது உரிமை இல்லை. உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் காட்டுவோம், எல்லாத்தையும் நான் காட்டணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னோன்னா ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் ஜட்ஜி அவர்கள் சொல்கிற எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்டு. இது எந்த விதிமீறலும் இல்லை. இது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் அந்த விசாரணை போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து விசாரணையே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதும், அரசியல் பழி வாங்கினா அதெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஊழல்னுவீங்க, அவங்க யோகியர்னுவாங்க. நாளைக்கு அவங்க ஊழல்னுவாங்க, நீங்கள் யோகியர்னுவீங்க. இந்த கதையெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, கோர்ட்டுக்கு வெளியே. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் பிஎம்எல் ஆக்டில் ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குது, இடி வர்றதுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்குது. விசாரணை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எந்த அத்துமீறலும் இல்லை, முறையாக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பஞ்சநாமாவில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இது கரெக்டு. உங்கள் மனு தள்ளுபடி, நீங்கள் விசாரிக்கலாம். மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கருத்தை பயணிக்க.